ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எங்களை ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. சாரி, ஏற்கனவே சொன்னது தான். அட்மினோட பையனுக்கு கால் ஃப்ராக்சர் ஆனால சரியாக வீடியோ எடிட் பண்ண முடியல. கிடைக்கிற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போட்டாங்க. அதனால தான். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னொன்னே எல்லாருமே கேட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான். அப்புறம் என்னோடய பர்த்டேக்கு எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே தம்பி ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அப்புறம் தான் ஸ்டோரின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்குமே கொஞ்சம் கஷ்டம் ஆகிடுச்சு. ஏன்னா தம்பி 9th, 4th, 10th. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸ்டடீஸும் ரொம்ப இதாக இருக்குது, உடம்பு வேறு சரியில்லாமல் இருக்குன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகிட்டு வரான். இன்னும் 1 வீக்கில் சரியாயிடுவான். கெஸ்ட் வேறு வீட்டுக்கு அடிக்கடி வந்து போனாலும் சரியாக என்னால் வீடியோ கொடுக்க முடியல. கிடைக்கிற டைமில் தான் வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வர வீடியோவில் கூட லாஸ்ட் எண்டில் வந்து ஃபினிஷிங்கே இல்லாமல் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இனி ரெகுலராக வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பிஸி. அதனால தான் என்னால் வீடியோ சரியாக கொடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நேற்று தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆனேன். வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும் போதே திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க தம்பியை பார்க்கறதுக்காக. அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் ஃபினிஷிங் இருக்காது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் மண்டே வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி ஸ்கூலுக்கு போயிடுவான். கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் மண்டேலேருந்து ரெகுலராக வீடியோ கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஒரு 3-4 டேஸ்க்கு மட்டும் கொஞ்சம் வீடியோ, அதாவது டைமிங் கம்மியாக இருக்கலாம், ஒரு நாள் லீவ் இருக்கலாம். அப்புறம் ஸ்டோரி வந்து ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிடைக்கிற டைமில் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுனால அது கொஞ்சம் சொதப்பல்ஸாக வருது. புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் காதல் வானிலை, தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அதுக்கும் வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா என்னால் ஏதோ இப்போது சிக்கலில் மாட்டிக்கிட்டேன்ல, என்னால் கரெக்டாக என்னால் 3 எடுத்துகிட்டு போக முடியல. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கொடுக்குறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ப்ளீஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நோட்டிஃபிகேஷன் நிறையா பேத்துக்கு போகலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் நோட்டிஃபிகேஷன் வருதான்னு மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்டில் கொஞ்சம் மெஸ்ஸியாக சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா டிவி சவுண்டு இது கேட்டுகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 வீக்குக்கு அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 1 வீக்காக உறவுகள் கொடுக்கவே இல்லை. நிறைய பேர் மிஸ் பண்ணீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி உறவுகள் தான் வரும். இன்றைக்கும் பேர்ஸை காமிக்கலை. சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும் போதே திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க. அதனால் பாதியோடய ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எடிட் பண்ண டைம் இல்லை. டைமிங் பார்த்தே கொஞ்சம் அதிகமாக அந்த மாதிரி இருந்தது. சரி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்கேன். நாளைக்கு கண்டிப்பாக பேர்ஸ் வருவாங்க. சாரி, வீடியோட கண்டினியூட்டி இருக்குது. கண்டிப்பாக நாளைக்கு பேர்ஸ் வருவாங்க. முடிஞ்சால் இன்றைக்கி ஈவினிங் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் பேர்ஸ் காமிக்கிறேன். ஆக்சுவலாக காமிக்கணும் தான் வீடியோலாம் ரெடி பண்ணி வச்சேன், இமேஜஸ்லாம். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கல. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. எனக்கு இதை மட்டும் சொல்லுங்கள். நிறைய பேர் இங்கிலீஷில் வருதுன்னு சொல்கிறீங்க. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வருதா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் சொல்லுங்கள். நியூஸ் சேனல்லையும் சொல்லுங்கள். லவ்வபிள் கார்ட்டூன்லேயும் நோட்டிஃபிகேஷன் வருதா அதையும் சொல்லுங்கள். இதில் முக்கியமாக சொல்லுங்கள். நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் கேட்குறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ணுங்கள். தம்பியை பற்றியும் கேட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். மம்மி. அம்மா. என்னடா இவ்வளோ யோசிக்கிற? அம்மான்னு கூப்பிட மாட்டியா? அப்போ இன்னும் ஜீவியோட மம்மியாக மட்டும்தான் இருக்கேன், அப்படி தானே? சாருக்கு இன்னும் அம்மாவை ஏற்றுக்க மனசு வரலையா? மம்மி. சரி, உனக்கு எப்போ கூப்பிடணும்னு தோணுதோ அப்போ கூப்பிடு. அம்மா உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன்ல மம்மி. ஏய், நோ அதெல்லாம் இல்லை. மம்மி எதை நினச்சி ஃபீல் பண்ணல. ஐ ஆம் ஹாப்பி.
ஓகே? என்ன கொஞ்சம் ஆசைப்பட்டேன் நீயும் அம்மான்னு கூப்பிடணும்னு. ஜீவி அப்படி தானே கூப்பிட்றான். அம்மான்னு தெரியாத முன்னாடி தான் மம்மி மம்மி கூப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு ஆசையாக இருக்குடா நீயும் என்ன அம்மான்னு கூப்பிடணும்னு. அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். டேக் டைம். சீக்கிரமாகவே கூப்பிட்றேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. சரி சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? எதையோ பேச வந்துட்டு அமைதியாகவே இருக்க மாதிரி இருக்கு. ஏதாவது என்கிட்ட பேசணுமா? மம்மி அது வந்து அச்சோ நோ எதுவாது எனக்கு விட்றா. பரவாயில்ல, அம்மா மடியில் படுத்துட்டு என்ன விஷயம்னு சொல்லு. மம்மி அது அது வந்து என்னடா? அது அது வந்து என்ன திடீர்னு? வாட்? அதான் மம்மி மேரேஜ் பற்றி. திடீர்னா சார் என்ன கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சுல்ல, அம்மாவா பொறுப்பா எல்லாம் கரெக்டாக அந்தந்த டைம் பண்ணும்லடா. எனக்கே பசங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை வந்துருச்சு. அது ஒரே மேடையில் அதை தான் பேசிகிட்டு இருந்தேன். அது வந்து மம்மி கல்யாணம் பண்ணலாம், இப்போ ஜிவிக்கு பண்ணலாம். அதான் சந்தியா ரெடியாக இருக்கால, எனக்கு அப்புறமா பண்ணலாமே. மம்மி நான் வந்து சின்ன பையன், சந்தியாவுக்கும் ஜீவிக்கும் தான் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணணும். அப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னை பற்றி யோசிக்கலாம். இப்போ சந்தியாவுக்கும் ஜீவிக்கும் மேரேஜ் பண்ணலாம் மம்மி. அட தோவி, ஓ நீ என் தம்பியில, அதான் இந்த மாதிரி அம்மாட்ட பேசிட்டு இருக்க. ஃப்ரெண்டாக இருக்க வரலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ தம்பி ஒன்று இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியோம். சரிடா உன்ன. உன்னோட பெரியவனா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் 2 பேத்துக்கு டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு பெரியவன் சின்னவனா, 2 பேத்துக்கும் சேம் ஏஜ் தானடா. எனக்கு 2 பேத்துக்கும் ஒன்றா கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குடா. நல்லா கேளுங்க. அது அதெல்லாம் இப்போ வேண்டாம் மம்மி. திடீர்னு கல்யாணம்னு சொன்னால் அது ஒரு மாதிரி, அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா? அட பாவி, இது ப்ரிப்பேர் ஆகலையா? விட்ட 10 மாதம் பிள்ளையும் பெற்றுருவேன், ப்ரிப்பேர் ஆகலையாமே. என்னடா இன்னைக்கு பேசி நாளைக்கு கல்யாணம் முடிக்க போகிறேன். இன்னும் எப்படி 3-4 மந்த்ஸ் ஆகும்ல, அதுக்குள்ளே ப்ரிப்பேர் ஆகிக்கோ. ஐயோ அம்மா, அவன் நடிக்கிறான். நீங்கள் வேற ஏதோ சின்ன பையன் மாதிரி தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. 3-4 மந்த்ஸ்லாம் எப்படி மம்மி? அட்லீஸ்ட் 1 இயராவது வேணும்ல மம்மி. அம்மா நம்பாதீங்க, அப்படியே அஸ்கி வாய்ஸில் பேசி உங்களை மாற்ற பார்க்குறான். அப்போது இன்னும் நீ கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகலை அப்படின்னு சொல்கிறியா? அப்படி கேளுங்க. ஆஃப்கோர்ஸ் மம்மி, அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை. அட பாவி, யோசிக்கலையா? நீ பண்ணுற அட்லீஸ்ட் தாங்க முடியாம தான் நானே கெட்ட பையனாவே மாறினேன். பார்க்கணும் எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு பாவம் அந்த பிள்ளை உன்னை பார்த்தாவே தெரிச்சு ஓடிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சார் இன்னும் ப்ரிப்பேரே ஆகலையா? அதை பற்றி யோசிக்கவே இல்லையா? இருடா உன்னை. இன்னும் இந்த கல்லை என்னென்ன சொல்கிறேன்றதை பார்ப்போம், அப்புறமா வச்சுக்கலாம். மொத்தமாக சேர்த்து இருக்கடி உனக்கு. அப்போது நான் எடுத்துக்க முடிவேன், கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்கிறேன், அப்படி தானே? நோ மம்மி, எனக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. ஜீவிக்கும் சந்தியாக்கும் மேரேஜ் பண்ணுங்க, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க 2 பேருக்கு தான் எந்த ப்ராப்ளமும் இல்லையே. அவங்களுக்கு மேரேஜ் ஏற்பாடு பண்ணுங்க. எனக்கு தான் கொஞ்ச நாள் தள்ளி. அப்போனா உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற மைண்ட் இல்லை, அப்படி தானே? மாட்டினா எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க. மாட்டிக்கிட்டோமா? ஆமாம் மம்மி. மம்மி அப்புறம் அது அது வந்து சொல்லுடா. மம்மி அது உங்களுக்கு உங்களுக்கு மருமகளை வர போகிறவ நம்மளவு ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு நினைப்பீங்களா? என்னாச்சு? அது அது வந்து மம்மி அது லவ் பண்ணா லவ் பண்ணா ஒத்துக்க மாட்டீங்களா? யார் லவ் பண்ணா? அது அது வந்து மம்மி அது அது நான் நீ லவ் பண்ணாவா? சொல்லுடா, என்ன சொல்ல வந்த?
இப்போ இந்த விஷயத்தை வெளில கொண்டு தான் பிரச்சனை என்ன போய் முடியும் இடியட் எந்த நேரத்தில் என்ன பிரச்சனை தெரியாம டே அச்சோ உன்னை எங்கெல்லாம் தேடுது இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க இல்லம்மா அது அச்சோ ரொம்ப நேரமா காணும் டேய் நீ அப்பவே வந்துட்டல முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இப்போ ஷட் அப் அச்சோ ஏதோ சொல்லிட்டு இருந்தில என்ன சொன்ன சொல்லுடா என்ன சொல்லிட்டு இருந்த பையன்கிட்ட அது அது வந்து மம்மி அச்சோ வந்ததே மறந்துட்டு பாரு உன்னை பாட்டி காணும் தேடிட்டு இருந்தாங்களா போய் பாரு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா நான் வந்ததே அதே அதுக்காக தான் நான் மறந்துட்டேன் ஆமாண்டா ஒரு வேலை சொன்னாங்க நான் மறந்து போயிட்டேன் நான் அதை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இது வந்துடுறேன் மம்மி அச்சோ அட பாவி என்ன கொடுத்து விட்டுட்டு நீ எஸ்கேப் போயிட்டியாடா அச்சோ கேவலமா இருக்கு ஐ லவ் யூ மம்மி டேய் கம் ஆன் ஸ்மைல் பிச்சர் நெஸ்கல் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ என்கிட்ட மறைக்க பார்க்குறீங்க அதுதானே அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்து தான் ஆகணும் விஷயம் தெரியற அன்னைக்கு ரெண்டு பேத்தையும் அப்போ பார்த்துக்கிறேன் அப்போ பார்த்துக்கோங்க ஐ லவ் யூ அப்போ பார்த்துக்கோங்கண்ணா அப்போ என்னமோ இருக்கு அப்படி தானே அம்மா ஜிவி அம்மா பற்றி உனக்கு நல்லாவே தெரியும் நீ என்கிட்ட இப்படி நடந்துக்கும் போது எனக்கு தெரியுது ஏதோ பெருசாக வச்சுருக்கீங்க எனக்குன்னு விஷயம் வெளியே தெரியும் போது அம்மாவை வேறு மாதிரி பார்ப்பீங்க நோமா கூட இருந்து இன்ச் பை இன்ச்சாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நீ திருட்டுத்தனம் நிறைய பண்ணி வச்சிருக்க சார் கொஞ்சம் தள்ளி இருந்தாரு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே மா ஸோ நான் மருமகளை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படி தானே மா அது வந்து எங்கிருந்து வந்துடும் உங்களுக்கு இவ்வளோ தைரியம் ம் மா ஐம் ஸோ சாரிம்மா நீங்கள் 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 அவங்ககிட்ட கேட்கும் போதே ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எனக்கு ஓகே சொல்லிட்டு அவனுக்கு ஓகே சொல்லணும்னா மா பாவம்மா நான் சொல்லி உங்களுக்கு புரியணும் இல்லைம்மா மா அப்படின்னா அவனுக்கு இன்னும் சொன்னீங்கன்னா எனக்கும் எனக்கும் வேண்டாம்மா அப்புறம் நீங்கள் உங்களை வாட்ச் மாமா ப்ளீஸ்மா கோவப்படாமல் கேளுங்க எனக்கு தெரியும் அவன் என் மடியில் படுத்துட்டு என்கிட்ட கேட்கும் போதே ஏதோ சொல்ல வரான்னு நினச்சிட்டு தான் அவன் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுட்டு இருந்தேன் நீ ஊட வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்ட அம்மா பாவம்மா ப்ளீஸ்மா அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அதிகமாக பேச மாட்டான் அம்மாண்ணா பயப்படுவான்னு உங்களுக்கு தெரியும்லம்மா ப்ளீஸ்மா இது ஒன்று மட்டும்தான் உங்களையும் அகிலா மம்மியும் தாண்டி பண்ணுற விஷயம் இது ஒன்று மட்டும்தான் ப்ளீஸ்மா நான்லாம் கூட நிறைய திட்டத்தனை பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவன் அந்த மாதிரிலாம் கிடையாதுமா ரொம்ப நல்ல பையன் உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களையும் அகிலா மம்மியும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்கானா அது இன்னும் இது ஒன்று மட்டும்தான் அதனால் அவனாலாம் அவளை விட்டுட்டு இருக்க முடியாதுமா எனக்கு நல்லாவே தெரியும் ப்ளீஸ்மா சொன்னா கேளுங்க எதுவும் சொல்லாதீங்க அவன் விருப்பப்படியே ஜிவி என்ன பேசிட்டு இருக்க மா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சந்தியா என்னோட அத்தை பொண்ணுன்றனால நீங்கள் அதுக்கு ஓகே சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அச்சுக்கு நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்கன்னு பட் ஏன்னா நீங்கள் ஓகே சொல்லி தான் ஆகணும் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா அம்மா அந்த பொண்ணு ரொம்ப பாவம்மா ஸோ ரெண்டு பேரும் என்ன நினச்சே பார்க்கல உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படி தானடா சாரிம்மா ஷார் அந்த பொண்ணு அது அது வந்து அதான் சொல்லிட்டியே அப்புறம் அது வந்து போய் ஷாராவ அது 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 வந்து அவனே உங்ககிட்ட சொல்லுவாமா என்ன அவனே சொல்லுவாமா சொல்கிறதுக்காக தானே வந்தான் நான் தான் வேண்டாம்னு நினச்சேன் இப்போ நானே சொல்ல வேண்டியதாயிடுச்சு அவனே உங்ககிட்ட சொல்லுவாமா ஸோ ஏதோ பெரிய தப்பாக பண்ணுறீங்க அதை சொல்கிறது தான் ரெண்டு பேரும் தங்கிட்டு இருக்கீங்க சோறு இந்த பொண்ணுன்னு தெரியட்டும் அதுக்கப்புறமா உங்கள் ரெண்டு பேரையும் வச்சுக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அச்சு கஷ்டப்பட்டா என்னால் தாங்க முடியாது நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஸோ நீங்கள் அந்த பொண்ணை வேணான்னு சொன்னீங்கன்னா நான் அந்த பொண்ணை அச்சு கல்யாணம் பண்ணி வைப்பேன் ஹவ் டேர் யூ சாரிம்மா அதான் ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிவு பண்ணிட்டீங்களே அப்புறம் எதுக்கு நாங்கள்லாம் நீங்களே உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க கையிடுறா மா கையிடுறோம் மா நான் உங்களுக்கு செல்லம் கொடுத்து தப்பாக போச்சுல அம்மா கிட்ட சொல்லாமல் என்னென்னலாம் பண்ணுறீங்கடா மா நான் எவ்வளோ கனவோடு இருந்தேன் தெரியுமா என் ரெண்டு மருமகளும் எனக்கு
எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்போ இல்லையா? மம்மி உங்களுக்கு கரெக்டாக சூஸ் பண்ண மாட்டேனாடா? உங்ககிட்ட இருந்து இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கலம்மா. பிகாஸ் நீங்களும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, ஒரு அம்மா வரதை யோசிக்கிறீங்க, எனக்கு அதெல்லாம் புரியுது. ஆனால் பாட்டி மேலே நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்களா? பாட்டியை 28 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும் பேசணும்னு நினைக்கல. ஏம்மா? ஏன்? ஜீவி, சாரிம்மா, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அவங்களும் உங்களோட அம்மா தானே, அப்போது உங்களோட நல்லது கெட்டதெல்லாம் பற்றி யோசிச்சிருப்பாங்கல்லம்மா. அதனால தானே அவங்க மேலே கோவப்பட்டிருப்பாங்க. பாட்டி அதனால தானே வேணாம்னு ஒதுக்குறீங்க. அவங்க உங்கள் அம்மாவை இருந்து யோசிச்சது தப்புனா இப்போ நீங்கள் பண்ணுறதும் தப்பு தானம்மா. அவங்க நான் ஒன்னாடா? ம், அவங்க என்ன? அம்மா, எனக்கு புரியுதுமா. நான் உங்களால் உங்கன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்க்கும்போது உங்களை நினச்சவங்க ஃபீல் பண்ணி தானம்மா உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அதே இது அதை தப்புன்னு நீங்கள் சொல்கிறவங்க இப்போ இந்த தப்பு பண்ணக்கூடாது இல்லைம்மா. நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நல்ல பொண்ணுங்களை தான் சூஸ் பண்ணி போகணும். நீங்கள் நம்புறீங்கல்ல, உங்கள் பசங்கம்மா தப்பு பண்ண மாட்டோம். உங்களுக்கு நல்ல மருமகளை தான் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு கண்டிப்பாக 2 பேருமே நல்லவங்க தான்மா. புரிஞ்சுக்கோங்கம்மா. நானாச்சும் புரிஞ்சுக்கணும்னு பயப்படுறீங்களா? கண்டிப்பாக அவங்க 2 பேரும் எங்களை சேர்த்து வைக்கணும் தான் ஆசைப்படுவாங்க. பிரிக்கணும்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்கள் பசங்கம்மா, தப்பான சாய்ஸ் எதையும் சூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? முடிவே பண்ணிட்டீங்களடா? நான் அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம்லாம் அவ்வளோதானடா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அச்சுக்கு பார்த்துருக்கேன்னு சொன்னீங்களா ஒரு பொண்ணு, அவள் யாரு? யாருமா? ஏன் சொல்லுங்க, யாரு? சொன்னா ஓகே சொல்லிட்டீயா? சொல்லுங்க, யாரு? அதான் நீங்கள் ஒரு பிளான் போட்டிருக்கீங்களே. நான் சொல்கிறேம்மா. என்னடா? எனக்கு அம்மா பற்றி தெரியாதா? 2 பொண்ணு உங்கள் சாய்ஸில் இருக்காங்க. ஒன்று மாயா, இன்னொன்று தென்றல். ஜீவி, கரெக்டா? நான் சொல்கிறது கரெக்ட்னா இப்போவே இங்கேயே இந்த 2 விஷயத்தையும் மறந்துடுங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். வேறு எதுவும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. அச்சு லவ் பண்ணேன்னா கூட இவங்க 2 பேரும் அச்சுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஓ, நீங்கள் பார்க்க பொண்ணு மட்டும் உங்களுக்கு செட் ஆவாங்களா? மா, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. ஏண்டா? எதுவாக இருந்தாலும் பொண்ணுக்கு 10 தடவை யோசிப்பீங்கல்ல. பசங்க கல்யாணம் பண்ணும்போது பொண்ணை பற்றி யோசிக்கணும்னு தோணலையா? ஏன் தம்பி பொண்ணுனாலையா? நீ ஏதோ மா, கோவத்து. நான் சொல்கிறத கேளுங்க. இந்த விஷயத்தை பற்றி மாயா வீட்லேயோ தெஞ்சல் வீட்லேயோ எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாமல் பேசி அவங்க மனசே குழப்பிட்டு இருக்காதீங்க ப்ளீஸ்மா. நான் சொன்னால் அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியும்ல. இந்த விஷயத்த இப்பயே இப்படியே விட்டுருங்க. நான் அச்சு லவ் பண்ணுறேன்றக்கா சொல்லலாமா? நான் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கல்ல? வேண்டாமா? நான் நினைக்கிறதுல என்னடா தப்பு இருக்கு? உங்கள் டேடி வீட்டு சைடு இருந்து நீ சூஸ் பண்ணிட்ட. அவளோட அப்பா தப்பானவனா இருக்கலாம், எனக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். ஆனால் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. இதை பற்றி தென்றல்கிட்ட பேசுனீங்களா? ம், ப்ளீஸ்மா, நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், இந்த விஷயத்தை இப்படி விட்டுருங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? தென்றல் தென்றல் வந்து சம்திங் இஸ் ராங். மா, மா, ப்ளீஸ்மா, தயவுசெய்து சொன்னால் கேளுங்க. இந்த விஷயத்தை இப்படி விட்டுருங்கம்மா. என்னடா எதாவது மறைக்கிறியா என்ன? அம்மா, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. எப்போ இப்படிலாம் முடிவு எடுத்தீங்க நீங்கள்? தப்பெல்லாம் என் பேரில் தான் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா, நான் தான் தப்பு பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும்? அதான் என்னோட தப்பை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா உங்களுக்கு? நான் என்ன கண்ணு மூட்டு கிணத்துல தள்ளி விட பார்க்குறேன். அவளுக்கு என்னடா குறைச்சல்? அவள் ஒரு டாக்டர்டா. அதுவும் இல்லாமல் என் தம்பி பொண்ணு என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பாக அச்சுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு நினச்சிதான். அதை விட தென்றல் தென்றல் வந்து தெரியும். ஜிவி, நீங்கள் ரொம்ப பழைய விஷயத்த, ஐ மீன் குழி தோண்டி புதைச்ச விஷயத்த மறுபடியும் தோண்டி வெளியெடுக்க பார்க்குறீங்க. அம்மா, அவள் செட்டில் ஆகிட்டாம்மா. அந்த விஷயத்துலேருந்து அவள் வெளியில் வந்துட்டா. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியாது, இவ்வளோ தான் சொல்ல முடியும். ப்ளீஸ்மா, நீங்கள் மறுபடியும் இந்த விஷயத்தை எடுத்தீங்கன்னா அதில் சஃபர் ஆக போகிறது அவ்வளோ தான் இருப்பா. ப்ளீஸ்மா, சொன்னால் கேளுங்கம்மா. இந்த விஷயத்தை இப்படி விட்டுருங்களேன். அவனுக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுமா. உனக்கு எல்லாமே தெரியுமா? தெரியும், எனக்கு மட்டும் இல்லை அவனுக்கும் தெரியும். ஆனால் தென்றல் யாருன்னு தான் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அவன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கு ஒன்றுமே புரியல. ரிலாக்ஸ் மா,
அமைதியாக இருந்து யோசிச்சு பாருங்கம்மா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தெரிஞ்சிருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதுவும் எனக்கு தெரியும். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கும். நீங்கள் அவளை பற்றி கவலைப்படுறீங்க நல்லாவே தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அது கூடிய சீக்கிரத்திலே நடக்க போகுது. போதுமா? ஆனால் வாச்சு அதான் சொன்னேன்ல, அது பழைய கதை. இப்போ இல்லைம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த விஷயத்தை தோன்றணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை வேற மாதிரி போகும்மா. சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம், நான் சொல்கிறேன்ல, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. மேலும் மேலும் அதில் என்ன இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா தப்பாயிடும்மா. ப்ளீஸ்மா. இதனால ரொம்ப ரொம்ப சஃபர் ஆக போகிறது டென்ஷன் தான். எல்லாரும் சேர்ந்து எதையும் மறைக்கிறீங்க. ஜேவி குட்டி என்னன்னு சொல்லிடுறா. பிரச்சனை எதுவும் பெருசாக இருந்துச்சுன்னா என்னாலையும் தாங்க முடியாது. ஜெகா ரொம்ப பாவம்டா. அவன் பொண்ணை பெற்றவன். எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருடா. என்னடா, என்ன விஷயம்? மா, டோன்ட் வரிம்மா. ப்ராப்ளம் சால்வ். நாங்களாம் எதுக்குமா இருக்கோம்? பக்கா ம்